இந்த சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு பக்கம் போனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குழம்பு ஏதாவது பண்ணோன்னா ரொம்பவும் லேட் ஆகும். அதே சமயம் ரொம்ப வேர்த்து ஊற்றிடும் நமக்கு. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி சிம்பிளான சின்ன வெங்காயம் தயிர் குழம்பு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் தான் நீங்கள் அடுப்பில் நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த சம்மர் சீசனுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி பண்ணலான்றதை ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா தயிர் முக்கியமான பொருள். அதில் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. தயிர் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் தயிர் வரும் நமக்கு. இதை நீங்கள் அப்படியே மிக்ஸ் ரொம்ப மிக்சிலெலாம் போட்டு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் சால்ட்டு கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சம் நார்மலாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தண்ணியாக வந்ததுக்கு அப்புறமேலு நீங்கள் ஒரு 2 கரண்டி தயிர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கெட்டியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம சேர்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம உப்பு போட்டு கிளறினதுனால அந்த தயிர் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கெட்டியாக 2 கரண்டி சேர்த்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேலே சின்ன வெங்காயம் ஒரு 150லேருந்து 200 கிராம் அளவு நீங்கள் வதக்கிக்கோங்க. நார்மலாக வதக்கிக்கோங்க. ஆயிலெலாம் இதில் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக வதக்கினாலே போதும். கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நம்ம குழம்பு ஊற்றி நம்ம சாப்பாடில் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் நம்ம நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு நல்லா கருக்கு முறுக்குன்னு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே நீங்கள் தயிரில் அப்படியே சேர்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் எண்ணெய் ஊற்றியும் நீங்கள் வதக்கலாம். ஆனால் அதிகமாக எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கும் போது எண்ணெய் ஊற்றாதீங்க. நார்மலாக வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆயில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறது தான் நம்ம சேர்க்க போகிறோம். இது நார்மல் குக்கிங் ஆயிலே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேல் கடுகு கொஞ்சமாகவும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேல் உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே சீரகமும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சம் நல்லா வெடிப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேலு நீங்கள் மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. கடுகு வெடிப்பு வந்ததுக்கப்புறமேலும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த சூட்லேயே மசாலா நல்லா ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறமேலு நீங்கள் அப்படியே நீங்கள் தயிரில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் மசாலாவை சேர்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. நம்ம தயிரில் சேர்த்துருக்க மிளகாத்தூள் உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க மிளகாத்தூள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் தான் நீங்கள் அடுப்பில் நிற்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே நிற்கிற மாதிரி இருக்காது. வெறும் தாளிக்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.